கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் உறுப்பினராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். நான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்வேன். எங்கள் பகுதியில் உள்ள, எங்கள் மாவட்டத்தில் உள்ள, எங்கள் கிராமத்தில் உள்ள பூசாரிகளை சந்தித்து அவருடைய நிறை குறைகளை கேட்டு அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். நன்மானையாக்கி நாளும் பணியாற்றும் பூசாரி குலவே சந்தனம் குங்குமம் விபூதி பூசி சத்தியமணியின் இடம் என்று சகலத்திலும் பணியாற்றும் சாகா மனமளித்த சரித்திரமே வேப்பிலைக்காரியும் வேளவந்தோடும் வேண்டுவரம் வேண்டுமென வேட்டி மட்டும் கட்டிய வெள்ளை உள்ளமே உங்கள் பாடம் தொட்டு இன்றைய தினம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பரிந்துள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட தலைவர் திரு பூசணக்கம் அவர்களே, மாவட்ட செயலாளர் தீனதயாளர் அவர்களே, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அதன் முருகன் அவர்களே, இந்த விழுப்புரத்தினுடைய நகர தலைவராக இருக்கக்கூடிய அருமையண்ணன் வாசுதேவன் அவர்களே மற்றும் இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட துணைத்தலைவர் தங்கன் அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய புதிதாக பொறுப்பேற்றுள்ள அத்தனை ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இன்று எடுத்திருக்கின்ற பணியானது சிறப்பான பணி. ஆலயத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகளை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருப்பவர்கள், இந்து சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருப்பவர்கள், நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பாக காத்துக் கொண்டிருப்பவர்கள் கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள். அவர்களுடைய நலனை பாதுகாக்க கோயில் பூசாரி நலச்சங்கமானது 2005ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வருகிறது. நீங்கள் எல்லாம் இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட தலைவர் என்ற பொறுப்பை எல்லாம் வழங்கப்பட்டு இன்றைய தினம் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளீர்கள். எங்களுடைய பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்கள் ஒன்றிய அளவிலே சுற்றுப்பயணம் செய்து அதிக எண்ணிக்கையிலே பூசாரிகளை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சி. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை அரசுக்கு கோரிக்கையாக வைத்து அதை நாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாகும்.